சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இப்போது நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸில் உலக செய்தி அப்படின்னு எடுத்தோம்னா, உலகத்தில் இன்றைக்கி உருப்படியாக செய்தின்னு தினந்தோறும் நம்ம பேசுகிறது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா. அப்புறம் இடையில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் அண்டு ஆப்கானிஸ்தான். அதாவது நானும் தான் ஆட்டத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பொதுமக்களை கொலை பண்ணி மோசமாக தான் ஒரு மோசமான ஆள் அப்படின்னு காமிச்சதில் அமெரிக்காவோட கையாள் பாகிஸ்தான் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ என்னென்னா ரொம்ப முக்கியமாக சொல்ல வேணும்னா, ஈரானை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஈரான் சொல்லுவோம், இஸ்ரேல் சொல்லுவோம், அமெரிக்கா சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது பாகிஸ்தானை பற்றி பேசுவோம். இது என்னென்னா, ஈரானில் நேற்று ஈவினிங்கில் இஸ்ரேல் என்ன அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா, ஈரானில் உச்சபட்ச தலைவருக்கு அடுத்த இடத்துல இருந்தேன்னு சொல்கிறேன்னா, நேற்று மத்தியானம் வரைக்கும் இருந்தார். ஓகே, இருந்த அலி லாரிஜானி அவர் ஒரு பாதுகாப்புத்துறை ஆலோசகராக 2வது இடத்துல மசூத் பெசஸ்கியான்கிற பிரசிடெண்ட்டுக்கு மேலே இவர் முஜ்தபா கமேனி அதுக்கு அடுத்த இடத்துல இவர் தான் மொத்தத்துக்கு ஈரானோட ஒரு மிக பெரும் மூளையாக செயல்பட்ட அலி லாரிஜானி அப்படிங்கிறவர் நேற்று இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டு தள்ளிட்டோம். மிசைலை வச்சு போட்டு அடித்து அவர் இருக்கிறத பார்த்து அடித்து நாங்கள் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு இஸ்ரேலிருந்து இஸ்ரேல் காட்ஸ் அப்படின்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று அறிவிப்பு கொடுத்துருந்தார். அந்த அறிவிப்பு கொடுத்து இமிடியேட்டாக என்ன பண்ணாங்க, அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்காக டேரெக்டாக இல்லைன்னு சொல்லாமல் இவர் அலி லாரிஜானி கைப்பட எழுதின ஒரு லெட்டரை எக்ஸ் தளத்தில் போட்டாங்க. அப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி முஸ்தபா கமேனி அவர் அவுட்டுன்னு இஸ்ரேலில் சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன குழப்பமானு பார்த்துட்டு இருக்கும்போது நேற்று மிட்நைட்டில் கிட்டத்தட்ட மிட்நைட் அப்போ அஃபீஷியலாகவே ஈரான் அறிவிச்சிட்டாங்க, அவர் அலி லாரிஜானி, அவரோட மகன், அது போக பேசிஜ் இன்னும் ஒரு துணை இராணுவ படை மாதிரி அதோட ஹெட்டு சுலைமான், அது ஒரு சுலைமான் அவர் எல்லாமே இஸ்ரேல் போட்ட குண்டில் இறந்து போனாங்க. அது ஒரு மிகப்பெரிய அட்டாக். அது ஆக்சுவலாக நேற்று இறந்து போனாங்க. அப்படி இறந்து போனதுக்கு பதிலடியாக இவங்க ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. அதில் 61வது அட்டாக். இஸ்ரேல் நேற்று குண்டுமலை புதுசாக அவங்க கையில் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. செஜில் முந்தானால் எடுத்து அதை டான்சிங் மிசைல்னு சொல்லி ரொம்ப பெருசாக பேர் வந்துச்சு. எல்லோரும் பேசுபொருளாக இருந்தது. அந்த செஜில் 2 அது என்ன சொல்கிறது, கொத்துக்குண்டு டைப்பில் பிரித்து போட்டதா அது பயங்கரமாக போச்சு. அதோடய வீடியோக்கள்லாம் நிறையா வந்துச்சு. இப்போது இஸ்ரேல் ஆடி போயிருக்கு ஒரு பக்கம். அதே நேரத்தில் ஈரானோட மிக பெரும் மூளையாக செயல்பட்ட அலி லாரிஜானி இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது. அதுக்கு பதிலாக இங்கே ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 61 அதெல்லாம் அங்கே அடித்து தாக்கியிருக்காங்க. இது ஈரான் நடந்த ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. அதே நேரத்தில் இப்போ இஸ்ரேல் எடுத்திங்கன்னா, இஸ்ரேலில் அவர் நெத்தன்யாகு இருக்காருன்னு சொல்லி 4வது வீடியோ நேற்று வந்திருக்கு. அதில் கூட ஒருத்தரோட பேசிக்கிட்டு கை கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதுவும் ஏஐ வீடியோ அப்படின்னு நிறைய தரவுகளோடு சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் விஷயமே. சரி, இப்போ என்னென்னா, அவர் என்ன தான் எத்தனை வீடியோ போட்டாலும் சரி, பொதுவாக நெத்தன்யாகு இப்படிப்பட்டவர் அல்ல. அவர் திடீர்னு கிளம்பி வெளியில் அங்கே இருக்கிற இராணுவத்தினர் கூட நின்று பேசக்கூடிய அளவுக்கு அவர் அப்பப்போ பேசி தான் இருக்கங்கிறத நேச்சுரலாக காமிக்கக்கூடிய ஆள். அது போக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலில் நடந்த ஒரு பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அவர் கலந்துக்கறல. அப்புறம் இப்போ வெளியிட்ட அந்த தகவல் கூட, அதாவது ஈரானோட உச்சபட்ச 2ஆம் கட்ட தலைவர், 2வது இடத்துல இருக்கிற தலைவர் அலி லாரிஜானியை போட்டு தள்ளிட்டோம் அப்படிங்கிறத கூட அவர் இஸ்ரேல் காட்ஸ் தான் சொன்னாரே ஒழிய நெத்தன்யாகு சொல்லலை அப்படின்னு சொல்லி இப்போ அவர் அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உள்ளே போய்கிட்டு இருக்குது. அது போக இஸ்ரேலில் பெருந்தலைகள், அவர் ஒரு பக்கம் பாதுகாப்புத்துறை அமைச்சர், இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய ஐடிஎஃபோட சீஃபு, அது போக இன்னொரு முக்கியமான 3 பேர் 4 பேரும் சேர்ந்து உள்ளுக்குள்ளே நீயா நானா போட்டி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு அதை பற்றி இங்கே நம்ம என்ன பேசியிருக்கோம். அது போக அங்கே இருக்கிற பொதுமக்கள் அரசுக்கு எதிராக நிறையா
போராட்டங்களில் இறங்குறதா தகவல். இன்னும் வந்து பெருசாக அந்த செய்தி வெளியில் பெருசாக வரல. ஆனால் பொதுமக்கள் வந்து எப்போ தாண்டா முடிப்பீங்க, இப்படி வருஷம் பூரா இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு போராட்டம் இறங்குறதா. அங்கே வந்து இஸ்ரேல் அங்கே நிலைமையும் சரியில்லை. அங்கே பொருளாதாரமும் பயங்கரமாக அவுட்டு. அதுபோக டெல் அவீவ் அப்படின்ற ஒரு அழகான நகரம். அழகுன்னா அந்த கட்டுமானமாக இருக்கட்டும், அதோட விஷயங்கள்லாம் பயங்கரமாக சூப்பராக இருக்கும் டெல் அவீவ். அதோட பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஒரு மிக பிரம்மாண்டமான அருமையான நகரம். அது வந்து இப்போது ஒரு இடிபாடுகளோடு சேர்ந்த ஒரு அதாவது அடிபட்ட காசா இருக்கு இல்லையா, அது இன்னொரு காசாவா ஆன அளவுக்கு அங்கே இருக்குது. இன்னும் சில கட்டடங்கள் இருக்குது, ஆனால் பெரும்பாலான கட்டடங்கள் அங்கேயும் வந்து அடித்து பிச்சு உடைச்சிட்டாங்க. இங்கே ஈரானோட மிசைலை வச்சு, ட்ரோன் வந்து பெருசாக அடிக்க மிசைலை வச்சு அடி பிச்சிருக்காங்க. அதனால் இப்போது அங்கேயும் பொருளாதார ரீதியாக அவங்க எந்திரிச்சு வரதே இனி எத்தனை வருடங்கள் ஆக போகுதுன்னு தெரியாது. உள்ளுக்குள்ளே வந்து பெரிய குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. ஈரானோட நிலைமை ரொம்ப மோசம். நம்ம அப்படியே வந்து அமெரிக்கா பக்கம் போனோம்னா, அமெரிக்காவில் நேற்று அங்கே இருக்கக்கூடிய ஆன்டி டெரரிசம் ஹெட் ஆஃப் ஆன்டி டெரரிசம், அதாவது ஹெட் ஆஃப் நேஷ்னல் ஆன்டி டெரரிசம் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த அதாவது எப்படின்னா தீவிரவாத எதிர்ப்புக்கு ஒரு அமைப்பு, அதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய கென்டா அப்படின்னு ஒருத்தர், அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் வாட்டுக்கு சரி நான் வந்து எனக்கு வேலை இல்லை, நான் வந்து எனக்கு பிடிக்கல, நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்னு சாதாரணமாக போயிருந்தால் இது பேசுபொருள் அல்ல. அவர் ரெசிக்னேஷனில் என்ன சொல்லியிருக்காரு, ட்ரம்ப் பண்ணது தப்பு, ஈரானுக்கு எதிராக போர் தொடுத்தது மிகப்பெரிய தப்பு, ஈரானுக்கு எதிராக போர் தொடுத்ததுக்கு காரணம் வந்து இஸ்ரேலும் இங்கே இருக்கிற யூதர்களோட இன்ஃப்ளூயன்ஸும் தான் காரணம், அவங்க வந்து இப்படி தேவையில்லாமல் நம்மகிட்ட வம்புக்கே வராத ஈரானோட போர் புரிஞ்சு நம்மளோட எக்கானமி பேருக்கு நம்ம மக்கள் அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் நான் வந்து இந்த பதவியில் தொடர்றது கரெக்ட் இல்லை அப்படின்னு ட்ரம்ப்போட உச்சந்தலையில் ஓங்கி அவர் பங்குக்கு ஒரு போர்டு போட்டு அவர் விலகியிருக்கார். அது ரொம்ப பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஏற்கனவே ட்ரம்ப்பு என்ன பண்ணுறாருன்னா, அவர் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, ஆனால் பயங்கரமான குற்றச்சாட்டு, அவர் நினச்சி ஒன்று பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே காங்கிரஸ் செனட் எதிர்ப்பு. அதுக்கப்புறம் வந்து அங்கே மிலிட்ரியில் இருக்கக்கூடிய பெருந்தலைகள் பூரா அவருக்கு எதிராக இருந்து, ஒருவேளை அமெரிக்கா வந்து மிலிட்ரி ஆட்கள் கைப்பற்றி மிலிட்ரி ஆட்சி வந்துருமோ அப்படின்ற அளவுக்கு. அது இல்லாமல் அடுத்து வந்து செலவு பண்ணணும், இல்லை ஏதாவது போர் அடுத்து ஏதாவது அட்டாக் பண்ணணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் செனட்டில் வந்து பெர்மிஷன் வாங்கணுன்ற அளவுக்கு அவரோட நிலைமை மோசமாக இருக்குது. அது இல்லாமல் ஹார்மோஸை வந்து கைப்பற்றுறதுக்கோ அல்லது பாதுகாக்கிறதுக்கோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஐரோப்பா கண்ட்ரி எல்லாம் கூப்பிட்டு பேசினார். அதில் முக்கியமாக வந்து ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, யூகே, சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின் இதெல்லாம் கூப்பிட்டாரு. ஸ்பெயின் முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களோட தூதரகத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது போக மற்ற எல்லாமே நோன்னு சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜப்பான் அவங்க நோன்னு சொல்லிட்டாங்க, ஆஸ்திரேலியா நோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சைனாட்டே கேட்டாங்க, உங்களுடைய படை அனுப்புங்கன்னு. எனக்கு தான் வந்து ஒழுங்காக வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சைனா வந்து அனுப்பல. பெரிய காமெடி ஆயிடுச்சு. அப்படின்ற ஒரு சூழலில் வந்து அங்கே ட்ரம்ப்பு எடுத்து வச்சிருக்க ஒரு நடவடிக்கையும் அமெரிக்காவுக்கு எதிராக தான் திரும்பிக்கிட்டு இருக்கு. அவரோட அமெரிக்காவோட பொருளாதாரமெல்லாம் பயங்கர மோசமாக படுகொலியில் போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் சைனா வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்ல அளவுக்கு டெவலப் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பக்கம் அமெரிக்கா கீழே இறங்க, அதாவது யூனிபோலார் பெரியண்ணன் அப்படின்ற அந்த ஒரு இடத்த வந்து அப்படி போக கரெக்டாக இந்த மாதிரி இவர் இருந்தால் இன்னும் அமெரிக்காவை படுகொலியில் தள்ளிடுவார். ஏற்கனவே 38 ட்ரில்லியன் யூஎஸ்ஆர், கிட்டத்தட்ட ஒரு 3600 லட்சம் கோடி கடனில் இருக்குது. வருஷத்துக்கு 110 லட்சம் கோடிக்கு மேலே வந்து வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஏற்கனவே அங்கே வந்து ஒரு 5-6 கோடி பேருக்கு மேலே வறுமையில் இருக்காங்க. அங்கே துப்பாக்கி கலாச்சாரம் பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறதுனால இப்போ வந்து இவர் இன்னும் வந்து கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுவார், இவர் வந்து நினச்சி பேசுகிறாரு, எல்லாத்தையும் உரண்டை இழுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் வந்து மனநல டெஸ்ட்டு பண்ணணும், அதாவது சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பேசுபொருள் ஆயிடுச்சு. ஸோ இவரை வந்து இப்போ மனநல டெஸ்ட் பண்ணால் ஒரு அதிபரை கூப்பிட்டு பண்ண முடியுமா? அப்போது அதிபர் பதவியிலேருந்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இவருக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. அமெரிக்காவில் நிலைமை சரியில்லை. ஓகே, அதே நேரத்தில் இப்போ ஈரான் வந்து நிலைமை நல்லா இருக்கு. ஈரானில் நிறைய அடி வாங்கியிருக்கு. ஆனாலும் இவங்களுக்கு சப்போர்ட்டாக பேக் போனால் இப்போ வந்து சைனா, ரஷ்யா இருக்குது. இப்போ சைனா வந்து அந்த கப்பல்லாம் வருது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆயில் கிடைக்குது, ஓஹோன்னு இருக்காங்க. அப்புறம் ரஷ்யா ரொம்ப அடி வாங்கி அங்கே உற்பத்தி ஆகிற எண்ணெயை விற்க முடியாமல் இருந்தது. அந்த ரஷ்யா இன்றைக்கி நல்ல டபுள் த ரேட்டில்
அப்படி அழகாக மஞ்சள் குளிக்கிறாங்க ரஷ்யா. ஏன்னா இப்போதைக்கு வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார், இந்தியாவாக இருக்கட்டும் அல்லது யூரோப்பாக இருக்கட்டும் நீங்கள் ரஷ்யாவில் வாங்கிக்கோங்க அப்படின்னு. முன்னாடி வந்து ஷேடோ ஃப்ளீட்னு திருட்டுத்தனமாக கப்பல் போய்கிட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் நேரடியாக அவர் ரஷ்யா கொடியோ அல்லது ஐரோப்பா கொடியோ இந்திய கொடியோ வந்து கொடி ஆட்டிக்கிட்டே வந்து கப்பலில் வரலாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சா. அதனால் ரஷ்யாவுக்கு வந்து அஃபிஷியலாகவே நல்ல வருமானம், அவங்க வந்து நல்ல மஞ்சள் குளிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்த உடனே இங்கே யுக்ரைன் வந்து ஐயோ போச்சேன்னு அவங்க அலறாங்க. ஏன்னா இங்கே வரக்கூடிய காசு எல்லாமே நிறையா ஆயுதங்களாக திரும்பி வந்து இன்னும் யுக்ரைன் வந்து அடிப்பாங்க. யுக்ரைன் ஏற்கனவே கால்வாசி யுக்ரைன் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. இன்னும் எந்தளவுக்கு ஆக்கிரமிக்க போகிறேன்னு தெரியாது. யுக்ரைன் வந்து அடி வாங்கிருச்சு மொத்தத்துக்கு. ஏன்னா ரஷ்யா வந்து இப்போ பொருளாதாரமாக உயர்ந்துச்சு அப்படின்னா இது அடி வாங்கிடும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி ஒரு சூழல். இந்த சூழலில் ஒரு பின்னணியப்போ என்ன வந்துச்சு, முந்தா நாள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான். பாகிஸ்தான் வந்து உண்மையிலே ஒரு கேடுகட்ட ஒரு நாடு. நாடுங்கிறத விட அந்த மக்கள் வந்து நல்ல மக்கள். எனக்கு பர்சனலாகவே தெரியும், நிறையா பேசியிருக்கேன், நிறையா பழகியிருக்கேன். உண்மையிலேயே பாகிஸ்தான் மக்கள், அது வந்து பாகிஸ்தான் பஞ்சாபியாக இருக்கட்டும், பாகிஸ்தான் பலூச்சியாக இருக்கட்டும், அல்லது பாகிஸ்தானில் வந்து பட்டான்னு சொல்லுவாங்க அவங்க இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே அவ்வளோ அருமையான மக்கள். ஆனால் அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் ரொம்ப சோரம் போனவங்க, வீணாக போனவங்க. ஸோ அவங்க வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு போட்டு 400 பேருக்கு மேலே இறந்து போய் 250 பேருக்கு மேலே காயம் சொல்லி தகவல் வந்துச்சு. இன்னும் இந்த காயம் பட்டவங்க எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, இன்னும் தகவல் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலேயே எதுக்கு போட்டாங்கன்னா, இவன் வந்து எல்லை பிரச்சனை, இந்த பிரச்சனை, என்ன பிரச்சனை தான் ஹாஸ்பிட்டலில் போட்டதுக்கு வந்து அறிவில்லை அவங்களுக்கு. அது ஒரு பக்கம் பேசு பொருள் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது பெரிய அளவுக்கு மற்ற நாடுகளை பாதிக்காது அப்படிங்கிறனால அந்த தெருச்சண்டை தெருவோடு போயிடும். ஆனால் ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு சண்டை அப்படின்னா, நாட்டுக்கு நாடு பிரச்சனை அப்படின்னா அந்த நாடு வந்து வேறு நாடை பாதிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ ஈரான் பிரச்சனையாக ஹர்மோஸில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா நாட்டுக்கும் வந்து ஆயில் பிரச்சனை, அரபு நாடுகளுக்கு உணவு பிரச்சனை அப்படிங்கிறனால அது பேசு பொருளாக இருக்குது. இது வந்து ஒரு செய்தியாக தான் இருக்குமே ஒழிய மற்றவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வராது அப்படிங்கிறனால அது ஒரு பேசு பொருள். அப்புறம் கடைசியாக நம்ம இவர் வந்து கிம் ஜாங் உன் வடகொரியாவோட அதிபர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணி விட்டார். அது ஒரு பேசு பொருள். எல்லாத்தையும் நானும் இங்கே இருக்கேன், ஆட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு காமிச்சிருக்கிறாரு. இப்போ என்னென்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா ஈரானோட வலிமை வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டு, அடிபடுறாங்க, பெருந்தலைகள்லாம் போகுது, அதையும் மீறி வலிமை அதிகமாகிக்கிட்டு இருக்குது. அமெரிக்கா இஸ்ரேல் அவங்க வலிமை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உள்ள செய்தி. அடுத்த செய்திகளை சந்திப்போம். நன்றி. Super Sarvana Stores.